Vanakkam Cinephiles. Welcome to Born for Cinema, where cinema isn't just an entertainment. It's an emotion, art and soul. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு சின்ன பட்ஜெட்ல வந்திருந்தாலும் நம்ம மனசுல டீப்பா டச் பண்ண வச்சிருக்கிற படம் The Tourist Family. பொதுவா படம் பார்க்கும்போது எங்கடா போகுது இந்த கடை, எப்படா இன்ட்ரோல் விடுவானுங்க, முடிஞ்சா போதும் வீட்டுக்கு ஓடிடலாம் அப்படின்னு படம் வந்துருக்கிற டைமில் அதுக்குள்ளே இன்ட்ரோல் விட்டாங்களா, இவ்வளோ சீக்கிரம் படம் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடிந்தா கூட உட்காந்து பார்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுன படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி, டைரக்டட் பை அபிஷன் ஜீவிந்த். இந்த படத்தோட பிளாட் என்னென்னா, கோவிடுக்கு அப்புறம் ஸ்ரீலங்காவில் நடந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால ஸ்ரீலங்கா விட்டு ராமேஸ்வரம் வழியாக இந்தியாவுக்கு ஒரு ஃபேமிலி தப்பிச்சு வராங்க. அவங்க இந்தியாவுக்கு ரீச் ஆன உடனே ஒரு போலீஸ்கிட்ட மாட்டுறாங்க. அந்த போலீஸ்கிட்ட எப்படி தப்பிச்சு சென்னைக்கு வந்து சென்னையில் எப்படி செட்டில் ஆகி அவங்க எப்படி அவங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, அவங்களோட லைஃப்பை நார்மலாக லீட் பண்ண முடியுதா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர பிரச்சனை, இதுதான் இந்த படத்தோட கதை. பேரலாக அவங்க இந்தியாவுக்குள்ளே என்ட்ரான உடனே வந்துட்டு ராமேஸ்வரமில் ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது. அந்த பாம் பிளாஸ்ட்டில் இவங்களோட ஃபுட்டேஜ் சிசிடிவியில் கிடைக்குது. ஸோ இதை வச்சு ஒரு கதை போகுது. இவங்களை போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போலீஸ்கிட்ட மாட்டினாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதையே. இந்த மாதிரி ஒரு கதையை ரொம்ப சீரியஸாவோ இல்லை த்ரில்லராகவோ இல்லை ரொம்ப வயலன்ஸாவோ பண்ணி கமர்ஷியலாக ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்கலாம். ஆனால் டைரக்டர் சூஸ் பண்ண தீம் ஹியூமனிட்டி அண்ட் ஹியூமர். பொதுவாக ஒரு படத்தோட கதையை படம் ஆரம்பித்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே ஆடியன்ஸுக்கு சொல்லிடணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கும். ஆனால் இந்த படத்தோட கதை மட்டும் இல்லை, இந்த படம் ஃபுல்லாக என்ன கேரக்டர்ஸ் வரப்போகிறாங்க, அந்த கேரக்டர்ஸ் என்ன மூடில் வரப்போகிறாங்க, இந்த படம் என்ன மாதிரி ஒரு மூடில் இருக்க போகுது அப்படின்றதே டேரக்டர் சொல்லிடுறாரு. இந்த சப் ஸ்டோரிஸாக ஒரு 2 கதை வரும். அந்த 2 கதையுமே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ண வச்சு கண்ணிலேருந்து தண்ணி வர வைக்குது. எனக்கு வந்தது இந்த படத்தில் சசிகுமார் சரக்கு அடிச்சுட்டு வீட்டில் வந்து ஒரு எமோஷ்னலாக பேசி ஒரு பிரச்சனை பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனோட ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ஒரு ரெஃப்யூஜி ஆங்கிளில் இருந்தாலும் கோரில் இது ஒரு குடும்ப கதை. அம்மா, அப்பா, பசங்க, சந்தோஷம், கஷ்டம், காமெடி, காதல், நட்பு, இறப்பு, நம்பிக்கைன்னு எல்லா இமோஷன்ஸையும் பேலன்ஸ் பண்ணியிருக்கு. மேபி இஸ் எ டெபியூட்டன்ட், பட் he proved இஸ் எ மெச்சூர் டைரக்டர். இந்த படத்தோட மெயின் லீடாக சசிகுமாரும் சிம்ரனும் அவங்களோட பசங்களாக மிதுன் ஜெய்சங்கரும் கமலேஷும் பண்ணியிருக்காங்க. சசிகுமாருக்கு அயோத்தி, நந்தனுக்கு அப்புறம் ஹேட்ரிக்காக இதுவும் ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி லவ், ஃப்ரெண்ட்ஷிப்னாலே சசிகுமார் இல்லாமல் இருக்காது. ஆனால் இதுக்கப்புறம் மனித நேயம்னாலே சசிகுமார் தான் இருக்க போகிறாரு. சசிகுமாரோட ஆக்டிங் இந்த படத்தில் ரொம்ப சப்லாக சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக நம்ம ஏரியாவில் ஒரு அண்ணாவை பார்ப்போம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. பொதுவாக அவருக்கு அந்த மதுரை ஸ்லாங் வரும். சவுத் தமிழ்நாடு ஸ்லாங்கை விட்டுட்டு ஸ்ரீலங்கனோட ஸ்லாங்கை சூப்பராக பேசியிருந்தார். எமோஷ்னலாகவும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். இந்த சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் அவங்க பையன்கிட்ட பேசுகிற சீனு, அதுக்கப்புறம் உனக்கு வேலை இல்லை வெளியே போகுன்னு சொல்கிறப்போ ஒரு எமோஷ்னலாக அவர் பேசுகிற சீனு, அப்புறம் வேலை கிடச்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் ஒரு காட்டி எமோஷ்னலாக பேசுவார் அந்த சீனு, கிளைமேக்ஸில் போலீஸ் வரப்போ உங்களுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, என் மூச்சு இருக்குன்னு நான் உங்களை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிற டைலாக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்ரன் இந்த படத்தில் சசிகுமாரோட ஒய்ஃப் இல்லாமல் யோகி பாபுவோட தங்கச்சியாக பண்ணியிருக்காங்க. சிம்ரனும் யோகி பாபுவும் வர காம்பினேஷன்ஸு, சிம்ரனும் அந்த பசங்களுக்குள்ளே இருக்கிற அந்த லவ், சிம்ரனுக்கும் சசிகுமாருக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி, சிம்ரனுக்கும் அந்த ஏரியாவில் அவங்க பழகிறது எல்லாமே ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்துச்சு. அந்த கேரக்டரை பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஒரு குட் ஆர்ட் ஃபெல்டடாக இருந்துச்சு. சசிகுமாரோட ஃபஸ்ட்டு பையனாக வரவர் வந்துட்டு ஆவேஷம் ஃபேம் மிதுன் ஜெய்சங்கர். அவர் கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருந்தார். பர்ஃபெக்டான ஆக்டிங், ஓவராக இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் என்ன கேரக்டரோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தான். இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, பெரிய பாசிட்டிவ், இந்த படத்தோட ஹீரோனே சொல்லலாம். அது சசிகுமாரோட 2வது பையனாக நடிச்சிருக்க அந்த முள்ளின்ற கேரக்டர் பண்ணியிருக்க கமலேஷ். படத்தில் யாருக்கு கிளாப்ஸ் வருதோ இல்லையோ, இந்த பையன் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பான், ஒரு டைலாக் பேசி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பான். அப்போவே இந்த தேட்டரே வந்துட்டு தேட்டர் ஃபுல் கிளாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் வர ஒவ்வொரு சீனும் சும்மாலாம் கிடையாது, ஈச் அண்ட் எவ்ரி சீன் இப்போ கேட்டால் கூட எனக்கு ஞாபகமாக சொல்ல முடியும், ஆனால் சொன்னால் அது உங்களுக்கு ஸ்பாய்லராக இருக்கும். ஒவ்வொரு சீன்லேயுமே அவனுக்கு கிளாப்ஸ் தான். ஒன்ஸ் அகெயின் யோகி பாபு செட்டிலான காமெடி ரோல் இல்லை, செட்டிலான கேரக்டர் ரோல் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் யோகி பாபுக்கு இந்த மாதிரி ரோல் கொடுத்தாங்கன்னா நம்ம யோகி பாபுவோட ஃபுல் பொட்டென்ஷியலில் ஃபுல்லாக பார்க்க முடியும். ரமேஷ் திலக்கோட கேரக்டர் இந்த சொசைட்டியில் இருக்கிற சில ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. எம்எஸ் பாஸ்கர் இந்த படத்தில் அதிகமாக பேசவே மாட்டார், ஆனால் அவர் பேசுகிற 2 டைலாக்கு தேட்டர் ஃபுல்லாக கிளாப்ஸ். அதுக்கப்புறம் இந்த சூப்பர் டீலக்ஸில் ஒருத்தர் போலீஸாக வருவார்ல, பகவதி பெருமாள், அவர் இந்த படத்துலையும் போலீஸாகவே பண்ணியிருக்காரு. அவர் இன்ட்ரோ கொடுத்த உடனே நமக்கே ஒரு பயமாக தான் இருக்கும், ஐயோ என்ன நடக்க போகுது, திருப்பி இந்த ஆள்லேருந்து என்ன பண்ண போகிறாரு, அப்படி வில்லனாக இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு இந்த படத்தில் ஒரு கேரக்டர் இருக்கும், இந்த மாதிரி ஒரு போலீஸை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பார். செமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அவரும்.
ஷான் ரோல்டனோட மியூசிக்கு எமோஷ்னல் சீன்ஸ்க்கெல்லாம் நல்லாவே ஒரு பில்டப் கொடுக்குது, நம்மளை ஃபீல் பண்ண வைக்குது. படத்தில் வர எல்லா பாட்டும் படத்தில் நம்ம கேட்கும் போதோ பார்க்கும்போதோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, லிரிக்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் படம் முடிஞ்சதுக்கப்புறமா எந்த பாட்டும் பெருசாக ஞாபகத்தில் இல்லை. சினிமாட்டோகிராஃபி அரவிந்த் விஸ்வநாதன், எடிட்டர் பரத் விக்ரமன். படத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பெருசாக மைனஸ் சீன்ஸாக எதுவும் இல்லை. ஆனால் படத்தில் எல்லா கேரக்டரையும் நல்லவங்களாக காட்டின டைரக்டர். ஆனால் அந்த வடக்கு போலீஸாக வர அசிஸ்டன்ட் கமிஷனரை மட்டும் அவர் ஸ்டீரியோடைப் பண்ண மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த எம்எஸ் பாஸ்கர் பேசுகிற அந்த லாஸ்ட் டைலாக்குக்காக அவரை படம் ஃபுல்லாக அந்த கேரக்டராக கொண்டு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த இன்னொரு சப் ஸ்டோரியில் வர கிறிஸ்டியன் கப்பல் இளங்கோ குமரவேல் அண்ட் ஸ்ரீஜா ரவி, அவங்களோட கதை வந்துட்டு நமக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலை. ஏன் அவங்க 2 பேர் அந்த சொசைட்டியில் இருக்கிற எல்லாருக்கிட்ட வந்து ஒதுங்கியே இருக்காங்க, ஏன் அவர் ஒதுக்கியே வச்சுருக்காரு, அதுக்கப்புறம் உடனே எப்படி எல்லார்கிட்டையும் பேசுகிறாங்க, எல்லார்கிட்டையும் சேர்ந்துருக்காங்க அப்படின்றத பெருசாக சொல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது எதுவுமே ஓவராலாக இந்த படத்தை அஃபெக்ட் பண்ணல. எவ்ரிதிங் ஹஸ் எ ஃப்ளாஸ் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன மைனர் ரைட்டிங் மிஸ்டேக்ஸ் தான் இது. இலங்கை தமிழர்களோட பிரச்சனையை இவ்வளோ ஃபன்னாக எமோஷ்னலாக மனிதாபிமானத்தோடு சேர்த்து வந்திருக்க ஒரு நல்ல படம் இது. தயவு செஞ்சு தேட்டரில் பார்த்துருங்க, எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும், பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி, இது ஒரு சைலண்ட் ஜெம். லவுடான டைலாக்ஸ் இல்லை, ஆனால் இம்பேக்ட் ரொம்ப லவுடாக இருக்குது. சிம்பிளான சினிமா, ஆனால் சோல்ஃபுல்லான சினிமா.